பூமி நான் வாழும் இடம் புத்தனாய் பிற இப்படி நிறைய ஆல்பங்களை வந்து வெளியிடுறாரு. இதுக்கு எல்லாமே மிகப்பெரிய அளவில் பேரு கிடைக்குது. கேரள சமூகத்தில் வந்து பிரபலமாக இந்த பாடல்கள் வந்து பேசப்படுது. தொடர்ந்து சில திரைப்படங்களுக்கும் பாடல் எழுதி அதை வந்து வேடனை வந்து பாடுறாரு. ரொம்ப பிரபலமாக ஓடின மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற படத்தில் வந்து ஒரு பாடலை வந்து வேடன் பாடி இருக்கிறாரு. ஒட்டுமொத்த கேரள சமூகத்தினுடைய ஒரு நாயகனாக வேடன் வந்து மாறிட்டு இருந்த இந்த நேரத்தில் தான் வேடனுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் ஏற்படுது, ஒரு பிரச்சனை உருவாகுது. அது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், வேடன் தங்கியிருந்த இடத்துல வந்து ஒரு 6 கிராம் கஞ்சாவை வந்து பிடிக்கிறாங்க. 6 கிராம் கஞ்சாவோட சேர்த்து வேடனையும் அவனுடைய நண்பர்களையும் வந்து கேரளா போலீஸ் வந்து கைது பண்ணுது. வேடன் வந்து மிகப்பெரிய பேசுபொருளாக மாறிட்டு இருக்கக்கூடிய ஒரு சமூக மாற்றத்திற்கான ஒரு ஐக்கானாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த விஷயம் நடக்கும்போது கேரள சமூகம் இல்லைன்னா கேரளத்தில் வந்து வேடனை பின்தொடரக்கூடியவங்க ஐயோ இப்படி ஆகிப்போச்சு, இப்படிப்பட்ட நபரா அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்குள்ளால போகிறாங்க. போய் இது வந்து பேசு பொருளாக மாறிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வந்து 6 கிராம் கஞ்சா தான். இது வந்து வேடனை வந்து பிணையில் போலீஸ் ஸ்டேஷன் பிணையிலேயே வந்து வேடனை வந்து விடலாம், அதுக்கான குற்றம் தான் இது அப்படிங்கிற விஷயத்தை வந்து கேரளா மீடியாக்கள் பேச ஆரம்பிக்குது. அப்போ வேடன் ஏதோ திட்டமிட்டு கைது செய்யப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கூடவே வந்து அவங்க வந்து பேசுகிறாங்க. இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும். இதில் வந்து வேடன் கைது செய்யப்படும் போது எங்கேயுமே முகத்தை மறைச்சு இல்லைன்னா நான் இப்படி ஒரு இது பண்ணிட்டேன் அப்படிங்கிறத தலை தாழ்ந்தியோ எங்கேயுமே இருக்கலை. ஆனால் வேடன் ஒரு விஷயத்தை வந்து இங்கே அந்த இடத்துல வந்து பத்திரிகையாளர் மத்தியில் பதிவு பண்ணுறார். நான் பண்ணது தப்பு, நான் இப்படிப்பட்ட தவறு செய்தேன், என்னை வந்து இந்த விஷயத்தில் இளைஞர்களும் சரி குழந்தைகளும் சரி யாருமே பின்தொடரக்கூடாது, இதுலேருந்து நான் மீண்டு வருவேன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்கிறாரு.